அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது வரலாற்று சிறப்புமிக்க கடலூர் மாவட்டத்தை பற்றி. முதலில் ஒரு முக்கியமான விஷயம், இது ஏஐ ப்ரொஜெக்ஷன் மட்டுமே, எந்த அதிகாரப்பூர்வ தேர்வும் சர்வேவும் அல்ல, தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட முடிவு மட்டுமே. இப்போது முடிவுகளை பற்றி பார்ப்போம். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதிகள். இந்த ஏஐ கணிப்பில் என்ன சொல்கிறதுன்னு தெரிகிறதா? அனைத்து 9 தொகுதிகளும் ஏஐடிஎம்கே முன்னிலை. திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, கடலூர், குறிஞ்சப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில், பண்ருட்டி, மொத்தம் 9 தொகுதிகள் ஏஐடிஎம்கே முன்னிலையாக இருக்கிறது. நண்பர்களே, கடலூர் மாவட்டம் என்பது சாதாரண மாவட்டம் அல்ல. இது நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தின் மாவட்டம், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழும் மாவட்டம், சிதம்பரம் நடராஜ கோவில் மாவட்டம், வரலாறு பண்பாடும் நிறைந்த மாவட்டம். இந்த மண்ணின் மக்கள் ஏஐடிஎம்கே நம்புகிறார்கள் என்று இந்த ஏஐ கணிப்பு சொல்கிறது. குறிப்பாக நெய்வேலி தொகுதி. இங்கு என்எல்சி தொழிலாளர்கள் ஏராளமாக வாழ்கிறார்கள். அம்மா அவர்களின் காலத்தில் தொழிலாளர்களுக்கும் செய்த நலன்களும் இவர் மறக்கவில்லை என்பதை இந்த கணிப்பு காட்டுகிறது. திட்டக்குடி மற்றும் காட்டுமன்னார்கோவில் இரண்டும் எஸ்சி இட ஒதுக்கீடு தொகுதிகள். இந்த தொகுதிகளும் ஏஐடிஎம்கே முன்னிலை என்பது அனைத்து தரப்பு மக்களும் ஏஐடிஎம்கேவை நம்புகிறார்கள் என்பதே அடையாளம். சிதம்பரம், இது வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி. நடராஜர் அருள் பெற்ற இந்த தொகுதியில் ஏடிஎம்கே முன்னிலை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட இல்லை. தொழிலாளர்களின் மாவட்டம் டிஎம்கேவை நிலக்கிருக்கிறது என்பதை இந்த கணிப்பு காட்டுகிறது. டிவிகே இங்கும் எந்த ஒரு தாக்கமும் இல்லை. புதிய கட்சிக்கு கடலூர் மண்ணில் வேறு இல்லை என்பது தெரிகிறது. நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், ஏஐ கணிப்பு மட்டுமே உண்மையான தீர்ப்பை கடலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடியில் தீர்மானிக்கிறது. கடலூர் பேசுகிறது, ஏடிஎம்கே வெல்கிறது. வணக்கம்.